வணக்கம், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த சீரியஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும். ஆமாங்க, வைசாக்கில் இருக்கோம். ஆந்திர மாநிலம் வைசாக்கில் விசாகப்பட்டினத்தில் இருக்கோம். ஒவ்வொரு முக்கியமான இடங்களை நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். முந்தின எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் தொட்டிலகொண்டா பீச். தொட்டிலகொண்டாங்கிற பீச்சுக்கு பைக் டாக்ஸி புக் பண்ணி போகிறோம். ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பைக் டாக்ஸி புக் பண்ணுவோம். நான் இந்த சீரீஸில் தான் ஹாஸ்டலும் புக் பண்ணி மொதல் தங்கினேன். இந்த சீரீஸில் தான் மொதல் பைக் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டுருக்கேன். போனேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தனியாக பயணம் பண்ண குறைஞ்ச செலவில் எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது உணர்ந்துருக்கேன். அதாவது குறைஞ்ச செலவில் தனியாக சோலோவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது உணர்ந்துருக்கு. இப்போ ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணி தொட்டிலகொண்டா பீச்சுக்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காட்டுது. நான் புக் பண்ணலை. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து புக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். போகலாமா தொட்டிலகொண்டா பீச்சுக்கு? லெட்ஸ் கோ தொட்டிலகொண்டா. பைக் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. பக்கத்தில் வந்துட்டுருக்கு. 103 ரூபா காமிச்சிருக்கு. போகலாம். பக்கத்தில் வந்துருச்சு. போகலாமா? பைக் வந்துருச்சு. ஏறி போய்கிட்டு இருக்கோம். 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். போகலாம். செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க பஸ் வைசாக்கு. இது வரைக்கும் பார்க்குற ஆந்திரா வேறு, நம்ம விசாகப்பட்டினம் வேறுங்க. விஜயவாடா, குண்டூர் சைட்லாம் முக்கியமான இடங்கள்லாம் நீட்டாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, வைசாக் மொத்தம் சூப்பராக இருக்குது. ரோடை பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ நீட்டாக. சிக்னல் எல்லோரும் மதித்து நீட்டாக போய்கிட்டு இருக்காங்க. தொட்டிலகொண்டா பீச் ஓரமாக தான் போகுது. ஏதோ நம்ம இந்த பீச் பார்த்து தான் இப்போ பைக் டாக்ஸி புக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து தொட்டிலகொண்டா போயிட்டுருக்கோம். அங்கங்கே பாத்ரூம் வசதி கூட இருக்குங்க. டாய்லெட். சரி, போகலாம். இன்னும் சாப்பிடல, ஃபஸ்ட்டும் இல்லை. காலையில் ஹாஸ்டலில் சூப்பராக 4 தோசை விட்டுருந்தாரு. ஜம்முன்னு பசிக்கல. அங்கே போய் ஏதாவது பச்சை சாப்பிடலாம், இல்லை லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். சாப்பாடு கம்பல்சரி வேணும்னு கிடையாது. போகலாம் தொட்டிலகொண்டா. இந்த பக்கம் பீச்சு, டபுள் ரோடு, பக்கத்தில் ஒரு ஹில்ஸு. செம்மையாக போயிட்டு செம்ம சூப்பராக இருக்கு. ஐ லவ் வைசாக்கிற பிளாக் வச்சுருக்காங்க. பீச்சை பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. செம்ம நீட்டாக இருக்குது வைசாக் சிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வைசாக்கு. ஷூங்க, வைசாக் ஷூ இந்த பக்கம் இருக்குது. உள்ளே போனால் போகலாம். நம்ம ஷூலாம் எடுத்து போட்டு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் அதை கட் பண்ணியாச்சு. போகலாம். பீச்சு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோவில் தெரியுது. அம்மன் கோவில் தான் பீச் ஓரமாக கட்டியிருக்காங்க. புதுசாக ஒரு கோயில் கட்டுறாங்க. ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது. வேலை முடியல. தெரியுங்களா? கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மலை மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. தெலுங்கில் போட்டிருக்காங்க, பேர் படிக்க தெரியல. அழகாக நடப்பாதை போட்டு தெரியுது உங்களுக்கு. அந்த இருக்கு பாருங்க. கார்னே போயிடலாம். வந்தாச்சு தொட்டிலகொண்டா. அண்ணன் தான் சூப்பராக நம்மளை கொண்டாந்து ட்ராப் பண்ணார். தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோன்னு பே பண்ணிடலாம்.
இதாங்க தொட்டிலக்கொண்டா பீச் என்ட்ரன்ஸு. அங்கே கடல் அலை அடிக்குது பாருங்கள். என்ட்ரான்ஸில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் தொட்டிலக்கொண்டான்னு ஆர்ச்சி போட்டிருக்கு. அது என்னென்னு கேட்டேன், புத்தர் மதத்தை சம்மந்தமானதுங்க. அங்கே முதல்ல பீச்சுக்கு போவோமா அல்லது இந்த கோயிலுக்கு போவோமா? மணி 2:15 ஆகுது. இது ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஏதாவது சாப்பிட்டுட்டு முடிவு பண்ணுமா? முதல்ல சாப்பாடு, அப்புறமா லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கலாம். சாப்பிட்டு லெஃப்ட்டு போமா, பீச்சுக்கு போமா, ரைட்டில் இருக்க புத்தர் கோயிலுக்கு போமான்னு பார்க்கலாம். வாங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. எதாவது இருக்கும், மேகி எதாவது சாப்பிடும். போகலாமா? ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பீச்சு, அழகாக கொடி கட்டி விட்டுருக்காங்க, அமைதியாக இருக்குது. அதுதான் ரிசப்ஷன். நான் அங்கே போய் கேட்டேன், எனக்கு இந்த டேபிள் பிடிச்சிருக்குன்னு, இந்த பீச் ஓரமாக. சரி உட்காந்துக்கோங்க அப்படின்னாங்க. எல்லோரும் இந்த ஏசிலையும் நான் ஏசிலையும் இந்த பக்கமும் குறையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் தனியாக இந்த பீச் காற்று வாங்கிட்டு சாப்பிட்றோம்னே ஓகேன்ட்டார். நம்ம ஆர்டர் எடுக்க வந்தார். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு சோடா கூல்ட்ரிங்க்ஸு சோடா ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு வாட்டர் பாட்டிலு. சாப்பிடுவோம். இந்த அழகான பீச் காற்றை வாங்கிட்டு நிதானமாக அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் எடுத்து. ஏற்கனவே மணி 2 தாண்டிடுச்சு. பார்ப்போம். மணி 2:25. ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு போகலாம். சூப்பராக இருக்குல்ல வியூ. வந்துச்சு ஃப்ரைட் ரைஸு, சூப்பராக இருக்குது. நிறையா இருக்குது. எக்கு போட்டுக்காங்க, சிக்கன் போட்டுக்காங்க. டேஸ்ட் பார்த்துருமா? சூப்பர் சூப்பர் வந்துப்பா. பாய். சாப்பிட்லாம், பொறுமையாக சாப்பிடுவோண்ணே. ஓகே, வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோர், ஃப்ரைட் ரைஸு. பொறுமையாக சாப்பிடுமா? வாங்க. இந்த பீச்சை காற்றை பார்த்துக்கிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். தெரியுதா உங்களுக்கு பீச்சு? தெரியும்னு நினைக்கிறேன். சியர்ஸ். கொஞ்சம் வேலுதாக இருக்குது, பரவாயில்ல. நமக்கு இந்த காற்று வேணும். சாப்பிடும், பொறுமையாக சாப்பிடும். சூப்பராக சாப்பிட்டு முடிக்க போகிறோம். நமக்கு இந்த சிக்கன் ரைஸ்லாம் தெரியாது, அப்படியே சாப்பிடுவோம். வெயில் குறைஞ்சிருச்சு, காற்று அதிகமாகிடுச்சு. சாப்பிடுவோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு தான் டைம் பாஸ் பண்ணணும். நிதானமாக சாப்பிட்டு. சோடா வருது. ஆந்திராவில் சோடா ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோடா ஒரு 1/2 மணி நேரம் நிதானம் பிடிச்சி ஒரு 1-1.5 மணி நேரம் கழிச்சு தான் அங்கேருந்து வெளியே போகிறோம். பீச்சுக்கு போகிறோம். பீச்சு முடிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போகலாம், புத்த கோயிலுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் உயரமாக இருக்குது இடம். இந்த வெயிலில் அதை நடக்க மாட்டேன். மேலே மலைக்கு இருக்கும், உயரமாக இருக்கும்னு நம்புகிறேன். தெரியல, பார்த்தா தான் தெரியும். என்ட்ரன்ஸு பார்க்கல கொஞ்சம் கிழிச்சி மாதிரி தெரிஞ்சுது. இதை முடிச்சுட்டு கீழே இறங்கி பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழிச்சு அங்கேருந்து போகிறோம். பீச்சில் கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும். டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே போகலாம் புத்தா கோயிலுக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிப்போம். ஓகே. பேட்ரி 1% தாங்க இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பீச்சுக்கு வந்திருக்கேன். ஒரே 1% தான் இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. 3 பேட்டரி கொண்டு வந்தேன், 3 காலி. என்ன செய்யணும்னு தெரில. அந்த கோயிலுக்கு வேறு போகணும், 1% தாங்காது. ஆமாம், டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு ஏறி போகணும். பைக்கில் போகக்கூடாது. பைக்கில் 100 ரூபா கொடுத்து அங்கேருந்து வந்தோம். ஆமாம், ஆப்பில் புக் பண்ணி பைக் டாக்ஸியில். இப்போ பஸ் இருக்கும் கண்டிப்பாக. பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து நடந்தே போயிடலாம். சார்ஜ் இருக்காது கண்டிப்பாக, சார்ஜ் காலியாயிரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டோம். நான் ரூமில் போய், ரூமு கிடையாது, ஹாஸ்டலில் போய் சார்ஜ் போட்டுட்டு அப்டேட் பண்ணுது. மணி 4 ஆகுது. நான் கவனிக்கவே இல்லை. சாப்பிட்டு வெளியே வந்தேன். பேட்டரி சார்ஜ் 1% தான் இருக்குது. 3 பேட்டரியுமே போயிடுச்சு.
பஸ் ஏறி போகிறேன். டிரான்ஸ்போர்ட் பஸ் ஏறி தான் கண்டிப்பாக போகணும். ஆட்டோவில் போகக்கூடாது, பைக் டாக்ஸியில் போகக்கூடாது. பஸ் ஏறி போகிறேன். ரூமில் சார்ஜ் போட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பீச் சூப்பராக இருக்குங்க. பீச் அப்படியே பார்த்து முடிச்சிட்டேன். பஸ்ஸு கிடைக்கலைங்க. 16 கிலோமீட்ரு பஸ் ஒன்றுமே இல்லை. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், பஸ் கிடைக்கல. பைக் டாக்ஸி புக் பண்ணி தான் ஹாஸ்டலுக்கு வந்தேன். மணி 6 ஆகுது. குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். காலைல ட்ரெயின் புக் பண்ணியிருக்கு, கிளம்பணும் காலையில். இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிடும். லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பேட்டரி சார்ஜ் இல்லைனால அந்த பீச்சையும் அந்த புத்தன் கோயிலையும் காமிக்க முடியல என்னால். சாரி, மன்னிச்சுக்கோங்க எல்லோரும். பேட்டரி சார்ஜ் அந்த ஒரு பேட்டரி சார்ஜ் இருந்துச்சு. அந்த கடல் தண்ணி பட்டதுனால சார்ஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 தான் யூஸ் பண்ணேன். 1 இருந்துச்சு. அந்த பீச்சில் அந்த கடல் தண்ணி ஏறிப்பட்டதில் ஒரு பேட்டரி வேலை செய்யலை. ஆமாம், மன்னிச்சிருங்க. அந்த புத்தர் கோயிலில் காட்டணும்னு பார்த்தேன், காட்ட முடியல. அப்படியே பேசிகிட்டு இருக்கையிலே சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு. சார்ஜ் போட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்ட்டு எண்டிங் வந்துட்டேன். அந்த புத்தா கோயிலில் காட்ட முடியாததுக்கு சாரி, மன்னிச்சுக்கோங்க எல்லோரும். தண்ணி பட்டதுனால பேட்ரி ஒர்க் ஆகலை, கடல் தண்ணி பட்டதுனால. அப்புறம் வெயிலில் லைட்டாக காய வச்சு 3 பேட்ரி வந்து 3 பேட்டரியும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன். எல்லாம் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மணி நேரம் கழித்து சார்ஜ் போட்டு வெயிலில் காய வச்சு போட்டனால ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, அந்த புத்தா கோயிலையும் அந்த பீச்சையும் காட்ட முடியல உங்களுக்கு, மன்னிச்சுக்கோங்க. சரி, வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணது எல்லாத்தையும் காட்டும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட் நாளை காலையில் இங்கேருந்து கிளம்பி நம்ம சுரண்டைக்கு போகிறது தான் இந்த எபிசோடு. பார்க்கலாமா? நன்றி, வணக்கம், பாய்.